வணக்கம் என் இனிய தமிழ் நெஞ்சங்களே. அடியான் குருமாற்றத்தை முன்னிட்டு பேச இருக்கின்றேன். குரு பகவான் வருகின்ற 2016 8ஆம் மாதம் 11ஆம் திகதி இதுவரை சிம்ம ராசியில் பலம் கொண்ட குரு பகவான் இப்போது கன்னியா ராசிக்கு சஞ்சாரம் செய்ய இருக்கின்றார். இந்த சஞ்சாரமானது 13 மாதம் வரைக்கும் நடைபெறும். இந்த சஞ்சாரம் உத்திர நட்சத்திரம் 2ஆம் 3ஆம் 4ஆம் பாதம், அர்த்த நட்சத்திரம், சித்திரை நட்சத்திரம் 1ஆம் 2ஆம் பாதம் வரை சஞ்சாரம் செய்து 2017 9ஆம் மாதம் 11ஆம் திகதி துலா ராசிக்கு சஞ்சாரம் செய்வார். 13 மாத காலம் குருவுடைய சஞ்சாரம் கன்னியா ராசியில் நடைபெறும். இது உத்திர நட்சத்திர பாத சஞ்சாரம் 2016 9ஆம் மாதம் 14ஆம் திகதி வரை நடைபெற்று 2016 11ஆம் மாதம் 15ஆம் திகதி வரை சந்திரனுடைய நட்சத்திரம் சாரம் பெற்று பின்பு சித்திரை நட்சத்திரத்தில் சுமார் 9 மாத காலம் சஞ்சாரம் செய்கின்றார். சித்திரை நட்சத்திரம் வக்ரமாகியும் செயல்படுகின்றார். எனவே இவருடைய பாதை சூரிய பகவானுடைய நட்சத்திரத்திலும் சந்திர பகவானுடைய நட்சத்திரத்திலும் செவ்வாய் பகவானுடைய நட்சத்திரத்திலும் நடைபெறுகின்றது என்பதை நாங்கள் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். அதே சமயம் குரு பகவான் இருக்கும் இடத்தை விட பார்க்கும் இடம் அதிபலம் வாய்ந்தது என்று ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கின்றது. இதை அனைத்தும் கருத்தில் வைத்துத்தான் எங்களுடைய ஜோதிடர்கள் இம்முறை குரு பகவானுடைய இந்த மாற்றத்தை முன்னிட்டு ரிஷபராசிக்காரர்களுக்கும் மீன ராசிக்காரர்களுக்கும் மன்னிக்க வேண்டும், ரிஷபராசிக்காரர்களுக்கும் சிம்ம ராசிக்காரர்களுக்கும் விருச்சிக ராசிக்காரர்களுக்கும் மகர ராசி மற்றும் மீன ராசிக்காரர் சுப பலன் என்றும் மற்றவர்களுக்கு அசுப பலன் என்றும் கருத்து தெரிவிக்கின்றார்கள். இது முற்றிலும் தவறானது. ஏனென்றால் ஒருவருடைய ஜாதகத்தில் குரு பகவான் 5ஆம் ஸ்தானத்துக்கு சென்று விட்டார் என்று அதனால் அவர் நல்ல பலனை கொடுப்பார் என்று சொல்ல முடியாது. அவரவருடைய ஜாதகத்துக்கு இணங்க, அவரவருடைய தசா புத்திக்கு இணங்க, அவரவருடைய ஜாதகத்தில் பாப்பாதிபதி, மாரகாதிபதி, அஷ்டமாதிபதி இது போன்றெல்லாம் கவனித்து தான் பலன் சொல்ல வேண்டும். பொதுவான கருத்தை நாங்கள் தெரிவிக்கும் போது எங்களுடைய அன்பர்களுக்கு தெளிவாக அதை தெரிவிக்க வேண்டும். அது தெளிவற்ற முறையில் நாங்கள் சொல்வோம் என்றால், அதாவது ரிஷப ராசிக்காரர்கள், சிம்ம ராசிக்காரர்கள், விருச்சிக ராசிக்காரர்கள், மகர ராசிக்காரர்களுக்கு, மீன ராசிக்காரர்களுக்கு சுப பலன் கிடைக்கும் என்று நாங்கள் சொல்வோம் என்றால் அவர்களுக்கு அந்த பலன் கிடைக்காவிட்டால் அவர்கள் ஜோதிடமே பொய் என்று சொல்லிவிடுவார்கள். எனவே அந்த கூற்றுக்கு நான் வர விரும்பவில்லை. தெளிவான முறையில் உங்களுடைய லக்னத்திற்கும் உங்களுடைய ராசிக்கும் 27 நட்சத்திரத்துக்குமே இந்த பலனை நான் சொல்ல இருக்கேன். இது கூட 75% தான். லக்னத்தை நாங்கள் பார்க்கும் போது 25%, அத்துடன் சேர்த்து ராசியை நாங்கள் பார்க்கும் போது 50%, அதோடு நட்சத்திரங்களை நாங்கள் கூர்ந்து பார்க்கும் போது 75%. ஏன் 100க்கு 100 சொல்ல முடியாதா? 100க்கு 100 சொல்ல வேண்டும் என்றால் தங்களுடைய தனி ஜாதகத்தை கணித்தே சொல்ல வேண்டும், குரு பலனை அல்லது ஜாதக பலனை. ஆமீன். அன்புக்குரியவர்களே, இதற்கு இணங்க மிக தெளிவான முறையில் இந்த பலாபலன்களை ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு லக்னத்துக்கும் 27 நட்சத்திரத்துக்கும் பகிர்ந்து உங்களுக்கு சொல்ல இருக்கின்றேன். எனவே தொடர்ந்து நாங்கள் இந்த 12 ராசி 12 லக்னம் 27 நட்சத்திர பலாபலன்களை இனி பார்ப்போம்.